ஆமா கோபாலு, நீ ஃபாரினுக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது? என்னே, நான் ஃபாரினுக்கு போய் 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமும் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடே கட்டியிருக்கு. ஓ, 5 வருஷம் ஆயிடுச்சா? எம்மா, நாளும் பொழுதும் கடகடன்ல ஓடுது. ஆமாண்ணே, இப்பந்தான் ஃபாரினுக்கு போன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 5 வருஷம் ஆயிடுச்சு. சின்ன பொண்ணு ரொம்ப கவலைப்படுறா. இனிமேல் நீங்க போகாதீங்க மாமா, என் கூட இருங்கங்க. ஆமாப்பா, அவ சொல்றது கரெக்டு தானே. பேசாம இங்க ஒரு தொழிலை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. ஆமாண்ணே, பேசாம நம்ம சொந்த ஊர்லயே இருந்துடலாமான்னு யோசனையா இருக்கு. சின்ன பொண்ணு ரொம்ப கவலைப்படுறா. ஒவ்வொரு தடவையும் ஃபாரினுக்கு போகும்போது அழுகுறா. இவளை நினைச்சுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம இங்கேயே ஒரு தொழிலை பார்த்துட்டு இருந்துடலாமான்னு யோசனையா இருக்கு. சரி கோபாலு, நீ அப்படி ஏதாச்சும் இங்கேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லு. நான் இங்கேயே ஒரு நல்ல வேலையா பார்த்து உனக்கு கொடுக்கேன். ஆ, சரிண்ணே, கண்டிப்பா உங்ககிட்ட கேட்குறேன். ஏன் கோபாலு, நீ துபாயில தானே வேலை பார்த்த? ஆமாண்ணே, துபாயில தான் வேலை பார்த்தேன். எப்பா, எங்க சொந்தக்கார பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் துபாய்க்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். நீ ஏதாச்சும் தெரிஞ்சவங்க மூலயமா அவனை கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போறதுக்கு உதவி பண்றியா? ஆ, சரிண்ணே. என்ன படிச்சிருக்கான்? எப்பா, அவன் படிக்கலாம் இல்லப்பா. வெறும் 10ஆம் கிளாஸ் தான். 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இங்கே வேலை வெட்டிக்கு ஒன்றும் போக மாட்டிக்கான். அவங்க அம்மா எனக்கு ஃபோனை போட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேலை வெட்டிக்கு போக மாட்டிக்கான், என்ன செய்யனே தெரியல, பேசாமல் இவனை ஃபாரினுக்கு தான் அனுப்பணும் அப்படிங்காங்க. ஃபாரினுக்கு போகிறதுக்கு படிச்சிருக்கணுமா என்ன? நே, படித்தவங்களுக்கே வேலை இருக்க மாட்டிக்கு, இந்த பையலுக்கு என்ன வேலை சொல்ல? என்ன வேலைலாம் இருக்கும், ஆனால் என்ன கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அவன் அங்கே போய் சமாளிச்சிருவானான்னு தெரியல. எப்படியும் ஒரு 4-5 இங்கிலீஷ் வார்த்தையா தெரிஞ்சிருக்கணும்ல. நீ சொல்றதும் கரெக்டு தான்ப்பா. ஆனால் உள்ளூரில் ஒரு வேலை வெட்டிக்கும் போக மாட்டிக்கான். என்ன செய்யனே தெரியல. அவனை நினச்சி நினச்சி அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிண்ணே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நான் கேட்டுட்டு சொல்கிறேனே. ஆ, சரிப்பா, நல்ல தெரிஞ்ச ஆட்களா பார்த்து சேர்த்து விடு. அந்த பையன் தெரியாத ஊரில் போய் திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க போகிறான். என்னே, நான் எப்போவுமே ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தால் அதை சேஃப்டியாக இருக்கிற மாதிரி இடத்த பார்த்தா சொல்லுவேன். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த பையன்கிட்ட கேட்டு சொல்லுங்க. நானும் விசாரிக்கேன் ஏதாச்சும் வேலை இருக்கா என்னன்னு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் 4-5 பேர் அங்கே தான் இருக்கானுங்க. அவங்கக்கிட்ட கேட்டு சொல்கிறேன். சரி கோபாலு, நான் அந்த பையனோட அம்மா கிட்ட சொல்கிறேன். நீ என்ன ஏதுன்னு விசாரித்து என்கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் பார்ப்போம். ஆ, சரிண்ணே சரிண்ணே. செல்வா, நீ இன்னைக்கு வேலைக்கு போலையா? அண்ணே, வீட்டில் இருந்து தானே வேலை பார்க்கணும். அதனால நைட் ஷிஃப்ட் தான். அதனால காலையில் ரெஸ்ட்டு தான். நைட்டு தான் வேலை இருக்கும். ஓ, அப்படியா? சரிடா தம்பி. ஆமாண்ணே, மதினி வந்திருக்காங்களா? ஆமா ஆமா, வந்திருக்கா, உள்ளதான் இருக்கா. அண்ணே, சொல்கிறேன் தப்பா நினைக்காத. மனசா அண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 2 பிள்ளைங்களாயிடுச்சு. பையன் பெரிய பையனா வளர்ந்துட்டான். பொம்பளை பிள்ளையும் நல்ல பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டா. கொஞ்சம் வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் கொடுத்தா தான் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியும். எப்பா, நான் என்னப்பா வேலைக்கு போக மாட்டேன்னா சொல்றேன்? நம்ம ஊர்ல நான் பாக்குற மாதிரி வேலை என்ன வேலை இருக்கு சொல்லு? ஒரு வேலையும் இல்ல, விவசாயம் தான் இருக்கு. என்னால விவசாயம் பண்ணவே முடியல. உனக்கே தெரியும் எனக்கு கால் வலி இருக்குன்னு. நான் எப்படி எல்லா வேலையும் பார்க்க முடியும் சொல்லு? அண்ணே, எனக்கு எல்லாமே புரியுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாரு. நீ போறியா? என்ன வேலை? அண்ணே, வாட்ச்மேன் வேலைக்கு கேட்டாங்க. யாராச்சும் இருந்தா சொல்லு அப்படின்னாங்க. ஆனா நைட் ஷிஃப்ட் தான். பரவாயில்ல, எந்த வேலையா இருந்தா என்ன, என் பொண்டாட்டி போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவா. அப்ப சரிண்ணே, சம்பளம் எவ்வளோ என்ன ஏதுன்னு கேட்டு உங்ககிட்ட சொல்றேன். சரி செல்வா, கேட்டு சொல்லு. எடுத்துக்கோங்க. கொடுப்பா கொடு. என்ன கோபாலண்ணே, வெறும் பாலை மட்டும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவீங்க போல, வேற எதுவும் இல்லையா? என்ன கணேஷ் இப்படி கேட்டுட்ட? உள்ள வடை பாயாசத்தோட விருந்தே நடக்கு, போய் சாப்பிடு. என்னண்ணே, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? ஃபாரின்ல இருந்து வந்திருக்கீங்க, கொஞ்சம் லைட்டா. என்னப்பா சொல்ற? ஒன்றும் புரியல. ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம அண்ணன் சரக்கு கேட்காரு, அதுவும் ஃபாரின் சரக்கு. என்னது ஃபாரின் சரக்கா? எப்பா, அமைதியா பேசுங்க. என் பொண்டாட்டி கேட்டுற போறா, அவ்வளவுதான், ஆடிடுவா. என்னண்ணே இப்படி சொல்றீங்க? அப்போ ஃபாரின் சரக்கு இல்லையா? அதெல்லாம் இருக்கு இருக்கு, அவளுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கேன். அப்புறமா நைட்டு சரியா? ஓஹோ, அப்படியா? அதான பார்த்தேன். நம்ம கோபால் அண்ணன் ஃபாரின்ல இருந்து வரும்போது ஃபாரின் சரக்கு வாங்கிட்டு வராமையா வந்திருப்பாங்க. நான் கூட பயந்துட்டேனே, நீங்க வாங்கிட்டு வரலையோ என்னமோன்னு. அதெல்லாம் கண்டிப்பா இருக்கு. ஆமா மூர்த்தி அண்ணன், நீங்க வரீங்களா?
எப்பா நான் எனக்குப்பா சரக்கு அடிச்சிருக்கேன், அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே ஒரு தடவை தானே பழகிக்கோங்க, அதுவும் ஃபாரின் சரக்கு அதெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ண்ணே. ஆமாண்ணே ஒரு தடவை தானே, வாங்க என்ஜாய் பண்ணலாம். எப்பா வேண்டாம்ப்பா, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நான் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சு நான் வீட்டுக்குள்ளேயே போக முடியாது. சரி விடுங்க விடுங்க, நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஏனே உங்க பொண்டாட்டியோட தம்பி அவனும் ஃபாரின்ல தானே இருக்கான், அப்போ அவன்கிட்டயே அந்த வேலையை கேட்டிருக்க வேண்டியதானே. அவன் லண்டன்ல வேலை பார்த்தான், இந்த பையன் துபாயிலலாம் வேலை பார்க்கணும்னு கேட்கான், அதனால தான் உன்கிட்ட கேட்டேன். ஓ சரி சரி. ஆமாண்ணே ராபர்ட் வந்திருக்கான்ல, அவனையும் கூட்டிட்டு வரல. அவன் அப்புறமா வாரேன் ஒரு வேலை விஷயமா பக்கத்துல போக வேண்டியிருக்குன்னு சொல்லி வெளியூருக்கு போயிருக்கான். சரிண்ணே அப்பா பார்ட்டிக்கு அவனையும் கூப்பிட்டுருவோம். அப்பா அவனுக்குலாம் அதெல்லாம் பழக்கம் இருக்கா என்னமோ தெரியல. என்ன ஃபாரின்ல உள்ள பையன் பழக்கம் இல்லாமையா இருக்கும், அதெல்லாம் நல்ல பழக்கம் இருக்க தான் செய்யும். அவனை கூப்பிடுங்க, எத்தனை நாளைக்கு தான் தனியா இருப்பான், நம்மளோட சேர்ந்து இருக்கட்டும். என்னமோ பண்ணுங்கப்பா. கோபாலண்ணே அங்க பாருங்க வண்டி வருது. ஆமாப்பா சாப்பாட்டுக்கு சொல்லியிருந்தேன். என்னே அங்கேயே நில்லுங்க, இந்த வந்துடுறோம். கோபாலண்ணே நீங்க இருங்க, செல்வா கணேஷ் வாங்க நம்ம போய் இறக்கிப்போம். சரிண்ணே இந்த வந்துடுறோம். செல்வா எல்லாரும் பாலை குடிச்சிட்டு போங்க. சரிண்ணே சரிண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மனசா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோனே. ஆமாண்ணே, என்னமோ எங்க வீட்டுக்காரங்க உங்ககிட்ட என்னமோ கேட்டுட்டு இருந்தாங்க, என்னன்னு கேட்டுட்டு இருந்தாங்க? ஐயோ கேட்டுட்டாங்களா என்னன்னு தெரியலையே, ஏதோ கேட்குற மாதிரி கேட்காக, நம்ம வாட்ட எதையும் உளறி வச்சிடக்கூடாது, சரக்கு கேட்டதா சொல்லிடக்கூடாது. ஆமாண்ணே, என்னன்னு கேட்டாங்க? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, ஃபாரின்லேருந்து வந்திருக்க ஒரு செண்டு பாட்டிலு அது இதுன்னு எதுவும் கொண்டு வரலையா என்னன்னு கேட்டாங்கம்மா. என்ன வேற என்னமோ பாட்டில்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு, உண்மையை சொல்லுங்க என்ன கேட்டாங்க? ஐயோ தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற மாதிரி இருக்கே, நம்ம வாட்ட வாயை விட்டு உளறிடக்கூடாது. என்ன சொல்லுங்கண்ணே. அம்மா வேற எதுவும் கேட்கலம்மா. என்ன பொய் சொல்லாதீங்க, சரக்கு பாட்டில் தானே கேட்டாங்க. கரெக்டா கேக்குறாங்களே, இப்ப என்ன சொல்ல? ஆமாண்ணே சொல்லுங்க, சரக்கு தானே கேட்டாங்க. ஏம்மா நீங்க வரமா, அப்பெல்லாம் நான் எதுவும் வாங்கிட்டு வரல. என்ன நீங்க இப்ப சொல்ல போறீங்களா இல்ல சின்ன பொண்ணை கூப்பிடவா? ஏம்மா ஆமாம்மா, சும்மா பசங்க ட்ரீட் கேட்டானுங்க, வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்ன பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க சரியா? ஓஹோ ட்ரீட் ஆம்ல. எடி பாத்தியாடி ட்ரீட் எல்லாம் கொடுக்காங்க. என்ன உங்களுக்கு மட்டும் தான் ட்ரீட்டா, எங்களுக்குலாம் இல்லையா? ஆமா ஆமா எங்களுக்கும் வேணும். அம்மா உங்களுக்கு எப்படிம்மா சரக்கு பாட்டில் வாங்கி கொடுக்க முடியும்? ஐயோ என்ன எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், சீச்சி எங்களுக்குலாம் அதெல்லாம் வேண்டாம். ஆனா எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. நல்ல வேலை, நான் கூட பயந்துட்டேன். அப்போ சரிம்மா, சின்ன பொண்ணு கிட்ட சொல்லி ட்ரீட் வைக்க சொல்றேன். என்ன எல்லாரும் சேர்ந்து என்னமோ ட்ரீட்டுன்னு பேசிட்டு இருக்கீங்க, என்ன ட்ரீட்டு? எனக்கும் வேணும். எடி ட்ரீட் வைக்க போறதே நீதான். என்னது நானா? என்னமாம்மா சொல்றாங்க? ட்ரீட்டா? என்ன ட்ரீட்டு? ஆமா சின்ன பொண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் கேட்காங்க, இன்னைக்கு நைட்டு எல்லாருக்கும் இங்கே தான் சாப்பாடு, சொல்லிடு. ஐய் சூப்பர் மாமா, சொல்லிடுறேன். அப்போ இன்னைக்கு நைட்டு எல்லாரும் இங்கேயே இருங்க. சரிடி, அப்போ எங்களுக்கு ட்ரீட் கன்ஃபார்ம் தானே? ஆமா ஆமா எல்லாருக்கும் இங்கே தான் ட்ரீட்டு. புஷ்பாக்கா கிட்டேயும் லட்சுமிக்கா கிட்டேயும் சொல்லிடணும். சின்ன பொண்ணு எத்தனை பேர் வராங்க என்ன ஏதுன்னு கணக்கு எடுத்து சொல்லு சரியா? அதுக்கேற்ற மாதிரி நைட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மாம்மா சொல்லிடுறேன் எத்தனை பேர் வராங்கன்னு. என்ன என்ன வாங்க போறீங்க? அதையும் நீங்களே சொல்லிருங்கம்மா, நீங்களே லிஸ்ட் போட்டு கொடுத்துருங்க, நான் அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே எனக்கு ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பரோட்டா, தந்தூரி, அப்புறம் கிரில் சிக்கன், அப்புறம் சில்லி சிக்கன், அப்புறம் பெப்பர் சிக்கன் எல்லாமே வேணும்னே. ஏம்மா இது எல்லாருக்கும் சேர்த்தா இல்லை உங்க ஒரு ஆளுக்கு மட்டுமா? என்ன ஏன் ஒரு ஆளுக்கு மட்டும் தானே? அதுலயே நான் இப்போ கொஞ்சம் டயட்ல வர இருக்கேனா, இதெல்லாம் ரொம்ப கம்மி தானே சாப்பிட்றேன், அதனால இது போதும்னே இப்போதைக்கு. மாமா ரொம்ப வாயை பொழக்காதீங்க, ஒரு ஆள் லிஸ்ட்டை கேட்டே இப்படி வாயை பொழக்கீங்க. இன்னும் நான் இருக்கேன், சுந்தரி இருக்கா, ஒவ்வொருத்தரா இருக்காங்க, ஆளாளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. சரிடி தாயி, நான் ஃபாரின்லேருந்து சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை பூரா தின்னே தீத்துருவாங்க போல. சுசி சரண்னா யாரு? அத்தை உங்களுக்கு சஞ்சய் மாமா தெரியுமா? ஆமா சௌமியாவோட வீட்டுக்காரர் தானே? ஆமா அத்தை, சஞ்சய் மாமாவோட
தம்பி தான் சரண். ஓ உன்னோட கசினா?